இந்த பிக்சரில் உள்ள மாதிரி டிராயிங்ஸ் அண்ட் டிஜிட்டல் பெயிண்டிங் வேணும்னு நினச்சிங்கன்னா அதில் உள்ள வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வெல்கம் டு மை சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலேஜ் டீட்டெயில் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். இனி டிராயிங் சம்பந்தமாக எந்த ஒரு வீடியோஸும் நம்ம பார்க்க போகிறதில்ல. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் ஒரு காலேஜ் ரிலேட்டடாக 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோலேயே மேலே ஐ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸ் 2 வரும். அதை நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லைனா கூகுளில் எப்படி பார்க்கணும் அப்படின்றதையும் இப்போ நான் வீடியோவை காமிச்சிடுறேன். அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். உங்கள் ஃபோனில் யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள். யூடியூப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்ச் பாரில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஃபுல்லும் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் நீங்கள் அடிச்சிங்கனாலே போதும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். அதில் இப்போ நான் கிளிக் பண்ணுற இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் கீழே ஸ்விப் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அந்த 2 வீடியோ பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். இந்த 2 வீடியோ பார்த்தாச்சா? இப்போ இந்த வீடியோவில் என்ன நான் சொல்ல போகிறேன்னா, திஸ் இயர் 2020 மே வந்துருச்சு. எப்போவுமே மே டைமில் காலேஜ் எங்களுக்கு அதாவது ஃபைனல் இயர் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகி மே டைம் வரும்போது என்ட்ரன்ஸுக்கு கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. காலேஜில் கொடுக்க மாட்டாங்க, ப்ரைவேட்டாக ஒரு சார் என்ட்ரன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த கொரோனானால ஃபுல்லுமே எல்லாம் தள்ளி போனதுனால இன்னும் எங்களுக்கே எக்ஸாம் வரல. ஸோ எந்த டீட்டெயிலுமே இன்னும் கொடுக்கல. மேக்ஸிமம் செப்டம்பரில் தான் காலேஜ் ரீஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு நியூஸில் சொல்லியிருக்காங்க. இதுவும் கன்ஃபார்மாக தெரியல. அதனால அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட்ல எங்களுக்கு எக்ஸாம் வைக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்படி பார்த்தோன்னா ஆகஸ்ட்ல எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலேஜில் நெக்ஸ்ட் இயருக்கு அட்மிஷனுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் போட சொல்லிட்டு எப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்களோ அதில் ஒரு 10 to 20 டேஸ்லேயே எக்ஸாம் வச்சிருவாங்க. கோச்சிங்க்கும் டைம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில இப்போ இருக்கிற டேஸ்ல நீங்கள் யூடியூப் பார்த்து கற்றுக்க வேண்டியதான். ரெகுலராக நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, காலேஜ் இப்போ கோச்சிங் யாரும் பண்ண முடியாதுன்றனால நான் என்னால் லைவ் கிளாஸ் பண்ண முடியாது. ஏன்னா என்ட்ரன்ஸ்க்கு லைவ் கிளாஸ் லைவ்ல வச்சு டிராயிங் பண்ணணும். கிரிட் மெத்தடு அதே மாதிரி பேப்பர்ல வச்சு நார்மலா வரைகிறதெல்லாம் யூஸ் ஆகாது. லைவ்ல அவங்கள ஆளை பார்த்து வரையணும். அப்புறம் வாட்டர் கலர், இது 2 தான் மெயின் எக்ஸாமா இருக்கும். அதை நான் வாரம் காலேஜ் என்ட்ரன்ஸ் அப்டேட் அப்படின்ட்டு வீடியோவில் லிங்க்ஸ் நான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் என்னாலையும் ஃபுல்லும் வச்சு எடுக்க முடியாது. அந்த இடம் செட்டப்லாம் எனக்கும் இல்லை. ஸோ நான் சம் ஆஃப் வீடியோஸ் லிங்க்ஸ் நான் வேணா நான் கொடுக்குறேன் என் சேனல்லே. ஏன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணா மட்டும் தான் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். இல்லாட்டி பாஸ் பண்ண முடியாது. நான் போர்ட்ரேட்டுக்கு லிங்க்ஸும் முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் கலருக்கு வேற எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற டெமோக்கு உண்டான வீடியோஸ் லிங்க்ஸ் வேணா நான் கொடுக்குறேன். வாட்டர் கலர் எனக்கும் அந்த அளவுக்கு வராது. ஸோ நான் தப்பா சொல்லி கொடுக்க விரும்பல. நான் வீடியோ லிங்க்ஸ் என் சேனல்ல நான் கொடுக்குறேன். ஸோ கீப் ஆக்டிவா இருங்க சேனல்ல. காலேஜ்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் சேனல்லே வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதனால யாரும் அதிகபட்சம் மெசேஜ் பண்ணி கேட்க வேணாம், எப்போ காலேஜ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, எப்போ என்ட்ரன்ஸ் வைப்பாங்க, எப்போ கோச்சிங் வைப்பாங்கன்னு. எதுனாலும் எது எனக்கு தெரிஞ்சாலுமே நான் உடனே வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அடிக்கடி வீடியோஸ் என் வீடியோஸ் சேனல்ல வர வீடியோஸ் நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வேற ஏதாச்சும் காலேஜ் ரிலேட்டடா டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரெகுலரா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நான் வீடியோஸ் லிங்க்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.